பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்கு இருக்கிற பலத்தில், உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க. இந்த நாளில் நம்ம தியானிக்க போற வேத பகுதியிலிருந்து கர்த்தர் உங்களை மகிமையாய் பலப்படுத்த போறார். 2 நாளாகமம் 14:11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பாலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார். ஆசா ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற காரியம், எங்களுக்கு எதிர்ப்பாய் வருகிற, நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை, எதிரிகள் பலமா இருக்காங்க ஆண்டவரை, பெரும் தொகையா இருக்கிறாங்க. ஆனால் பலம் உள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்து உமக்கு லேசான காரியம். இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக இருக்கிற தேவை, நீங்கள் சந்திக்கிற ஒரு சேலஞ்ச் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்ததில்ல, உங்க மனசுல பெரிய கேள்விகள் எழுதல. இந்த காரியத்திலிருந்து ஆண்டரனை விடுதலை ஆக்கிடுவாரா? இந்த காரியத்திலிருந்து ஆண்டரனை தப்பிக்க வச்சிருவாரா? ஆண்டரையும் கூடுறது நடத்துவாரா? நிச்சயம் நடத்துவாருங்க, கவலைப்படாதீங்க. ஆசா ஆண்டரை பார்த்து சொல்லுகிறார், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்க போகிறார். உங்கள் தேவையின் மத்தியில, உங்கள் எதிர்பார்ப்பின் மத்தியில ஒரு திகைப்போடு நிற்கிறீங்களே, அந்த சூழ்நிலையில என் ஆண்டவர் உங்களோடு கூட வந்து நிற்க போறார். என் நண்பன் வந்து நிற்பான், என் உறவினர் வந்து நிற்பாங்க, இவங்க வந்து நிற்பாங்க. நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க, எல்லாரும் கை விரிச்சிட்டாங்க. சூழ்நிலைகள் அப்படித்தான் வரும். நீங்க உலகத்தின் மனிதர்களை நம்பி, சொந்தங்களை நம்பி இவங்க நிப்பாங்க, இப்போ இல்ல, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். கண்ணீரோடு கலக்கத்தோடு எப்படி இந்த சூழ்நிலையை சந்திக்க போறேன்னு சொல்லி இருக்கிற உங்களுக்காகத்தான் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும்னு ஆண்டவரை பார்த்து கேட்கிற பொழுது 2 நாளாகமம் 14:11 ஆசாவுக்கு கூட இருந்த ஆண்டவர் உங்களோடு கூட வருவார், உங்களோடு கூட வந்து நிற்பார். அவர் ஒருவர் உங்களோடு கூட இருந்தால் போதும், எவ்வளவு பெரிய சேலஞ்சா இருந்தாலும் மேற்கொள்ளும்படியான அந்த தேவ பலத்தை ஆண்டவர் கொடுப்பார். அந்த தெய்வீக பலத்தை ஆண்டவர் கொடுப்பார். நீங்க சாதிச்சிருவீங்க, நீங்க ஜெயிப்பீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கார், கவலைப்படாதீங்க. யார் உங்க கூட இருந்தாலும் இல்லாட்டியோ, யார் உங்க கூட நின்னாலும் நிக்காட்டியோ, வானத்தையும் பூமியும் தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கின ஆண்டவர் உங்களுக்கு கூட இருக்கிறார். உங்களை பலப்படுத்தும்படியா இருக்க அந்த தேவாதி தேவன் உங்க கூட நிப்பாருங்க, கவலைப்படாதீங்க. சொல்லுங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்முடைய நாமத்தினால எங்களுக்கு எதிராய் வருகிற இந்த சேலஞ்சில், எனக்கு எதிராக இருக்கிற தேவையின் மத்தியில நீங்க எனக்கு துணை நில்லுங்க ஆண்டவரே. பெரிய தேவையா இருக்கலாங்க, அப்பா இடத்துல சொல்லுங்க, எங்களுக்கு துணை நில்லுங்க ஆண்டவரே. எந்த இடத்துல இருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் தெரியல, நாங்க காற்றையை காண மாட்டோம், மழையை காண மாட்டோம், வாய்க்கால்களை தண்ணீரால் நிரப்புகிற தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறேன். எங்களோடு நிற்கிற ஆண்டவர் எல்லாவற்றிலும் எங்கள் தேவைகளை சந்திக்க வல்லமை உள்ளவர். அவர் துணை நிற்பார். எந்த அதிகாரங்களை கண்டு, எந்த மனிதர்களை கண்டு தயவு செய்து பயந்துராதீங்க. உங்களுடைய ஜெபம் ஒரே ஒரு ஜெபமா இருக்கட்டும். தேவையா இருக்கலாம், மனிதர்களை சந்திக்கிற சூழ்நிலையா இருக்கலாம். ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூக்கு போறேன் பாஸ்டர், இந்த இன்டர்வியூ தான் எனக்கு என் வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை டிசைட் பண்ற சிச்சுவேஷன். வாட் எவர் மே பி த சிக்னிஃபிகன்ட் மூமெண்ட், it may be a life turning moment. I am telling you, tell to God according to 2 Chronicles 14:11, Lord my God, stand with me, be with me, be my companion, என்னோடு துணை நில்லும் ஆண்டவர் என்று சொல்லி அவரிடத்துல கேட்கிற பொழுது, அப்பா உங்க வலது பாரசத்தில் நிற்பார், உங்க கரத்தை பிடிப்பார். ஆண்டவரே, வாஞ்சையோடு ஏக்கத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுடைய கரத்தை நீங்க பிடிப்பதற்காய் ஸ்தோத்திரம். அது தெய்வீக பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது. நீங்கள் இருக்கிற இந்த இடத்துல இப்பொழுதே அந்த தெய்வீக பிரசன்னம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்குது. இதுவரை உங்க இருதயத்தில் இருந்த அந்த திகில் விலகுகிறது. கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தெய்வீக பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளுகிறது. தைரியமா கடந்து போங்க. நான் பிரசங்கித்த இந்த வார்த்தையில் இருக்கிற அந்த தெய்வீக பிரசன்னம் உங்கள் மேல் வந்து இருக்கிறது. அவர் பலப்படுத்துகிறார். எனக்கு நீங்க துணை நிற்கிறதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி கடந்து போங்க. நீங்க போற எல்லா காரியத்திலும் தேவ கரம் உங்களை பலப்படுத்தும். God bless you.